ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஆங்கில தேதி 17/8/2025 முதல் 16/9/2025 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்கள், மொத்தம் 31 நாட்கள். இந்த ஆவணி 6ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது. ஆவணி 22 பௌர்ணமி திதி வருகிறது. மற்றபடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 7ஆம் இடத்தில் மிதுனத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 4ஆம் வீட்டுக்கும் மீனத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். நல்லவர், நல்ல இடத்துல இருக்காரா? சூப்பர். 7ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் கோச்சார ரீதியாக குரு பகவான் எந்த ராசிக்கு சென்றாலும் நல்ல பலனையே தருவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 7ஆம் இடம் ஸ்தான பலம் ஆகிறது. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசி. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதே ஒரு சிறப்பு. அதை 3ஆம் இடத்தை குரு, அதாவது ராகுவை குரு பார்க்குறது இன்னும் சிறப்பு. பாருங்கள், உங்களுக்கு இந்த புத பகவான் 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். 9ஆம் இடத்தில் சூரியனோடு இருக்கிறார். அதாவது 1ஆம் இடம் குரு, அவர் 7ல் உட்கார்ந்துருக்கார். நல்ல நிலையில் இருக்காரா? நல்லா இருக்கார். ராசியை பார்க்குறார். 5க்குடையவன் செவ்வாய் 10ல் இருக்கிறார். 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 1, 5 சூப்பர் ஆயிடுச்சு. அப்புறம் 9ல் சூரியன் இருக்கார். அப்போ இந்த 1, 5, 9 கேமரா ட்ரைபேட் மாதிரி, ட்ரையாங்கிள் மாதிரி இது. இந்த 3 வீடும் வந்து சிறப்பாக இருக்குது. இந்த வீட்டுக்கு உண்டான 3 ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் சூப்பருங்க. இதுவே போதுங்க. இந்த தனுர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு ஜாலியான ஒரு மாதம். எந்த நிலையிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை, சந்தோஷம்தான் குடிகொள்ளப் போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். என்னங்க, அர்த்தாஷ்டம சனி அதுதான் நம்ம சொல்லிட்டு வரோம் ஒவ்வொரு பதிவுலையும். இப்போ சனி வக்ரமாக இருக்கிறதால அவர் மூலையில் இருப்பதாக ஐதீகம். அப்போ அர்த்தாஷ்டம சனியினுடைய நிலை இல்லவே இல்லை. அப்போது ராகு சூப்பர், குரு சூப்பர், உங்களுக்கு சூரியன் அருமையாக இருக்கார், புதனும் 9ல் இருக்கார், செவ்வாய் 5க்குடையவன் 10ல் இருக்கார். இன்னும் என்னங்க வேணும்? இந்த தனுசு ராசிக்கு உங்களுக்கு கிரீடம் வச்ச மாதிரி உங்களுக்கு கிரகங்களுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் காலம் கிரகங்கள் கையில். அப்போ கிரகம் சஞ்சார நிலை சிறப்பாக இருக்குன்னா அப்போ உங்களுக்கு சிறப்பாக தானங்க இருக்கணும், நல்லாவே இருக்கும். இந்த மாதம், ஆவணி மாதம் ரொம்பவும் வழக்கத்துக்கு மாறாக உங்களுக்கு எதெல்லாம் நடக்கணுமோ, நல்லது நடக்கணுமோ, உங்கள் கோரிக்கைகள் என்னவோ, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, உங்களுடைய ஆசைகள் எல்லாம்
அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது, அற்புதமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லணும். ராசியை குரு பார்க்குறார், திரும்ப 7ல் குரு இருக்கார். திருமண வயதில் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி இடையே எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் சந்தோஷமாக விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நளினமான ஒரு மாதம் இது அப்படின்னு சொல்லணும். நண்பர்கள் உங்களுக்கு ஓடி வந்து உதவி புரிவார்கள். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். சமூகத்தில் இழந்த பேர் புகழ் மறுபடியும் உங்களுக்கு ரீஎன்ட்ரி, மறுபடியும் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க. நல்ல பேர் புகழோடு இருக்க போகிறீங்க. எல்லாமே உலகமே ஊரே பாராட்டும், உலகமே பாராட்டுங்க. ஏன்னா குருத்துவமான ராசி இல்லையா நீங்கள். குருவானவர் அடுத்தவங்களுக்கு உதாரண புருஷர்கள். நீங்கள் உதாரண புருஷர்கள் எப்படி இருப்பீங்க? உங்களை போய் யாராவது தப்பு சொல்ல முடியுமா? அதாவது கெட்டாலும் மேன்மக்களேன்ற மாதிரி மேன்மக்களாச்சே. அப்போ நீங்கள் இந்த பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கல்றதுக்கான வாய்ப்புகள் அர்த்தாஷ்டம சனி இருந்துச்சு, கொஞ்சம் அதுக்கு முன்னே 7 இருந்துச்சு, கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தது. அதனுடைய ஃபீட்பேக்கு கடன் காட்சிகள் இருக்கும். இப்போ மறுபடியும் அர்த்தாஷ்டம சனி வந்துடுச்சு. ஸோ இப்படி தொடர்ந்து சில பிரச்சனைகள் வந்தாலும் இப்போ சனி வக்ரமாக இருக்கிறதால சாதகமான சூழல். குரு ராசியை பார்க்குறார். ரொம்ப அற்புதம், ரொம்ப சிறப்பான காலம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். அடுத்தது 3ஆம் இடம், அதை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும். 3ல் ராகு இருக்காருங்க. சூப்பர், எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். குரு வேற பார்க்குறார். இளைய சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். இந்த பார்த்திங்கன்னா இந்த கமிஷன் பிஸ்னஸ்ஸு, ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க, ட்ரேடிங் வச்சு நடத்துகிறவங்க, இதுபோல் அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப உன்னதமான ஒரு காலகட்டம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் பொற்காலம். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இந்த சுக்கிரன் அதிகபட்சமாக 11க்குடையவன். நல்லா பார்த்துங்க, 2-11 லிங்க் வந்ததுன்னு சொன்னாலே சூப்பருங்க. பாருங்கள், உங்களுக்கு 11க்குடையவன் சுக்கிரன். அவன் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 8ல் போய் இருந்தாலும் மறைஞ்சாலும் அடுத்தவங்க காசு உங்களுக்கு நிற்கும், உட்காரும் உங்ககிட்ட. அடுத்தவங்க காசு உங்கள் கைக்கு சேரும். இதை வச்சிங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. இல்லை வாரிசே இல்லாத குடும்பமாக இருக்கும், அவங்க கடைசி நேரம் இருக்கும். அதனால் அவங்க ஒரு 2-3 பேரை ரெஃபர் பண்ணுவாங்க. இவங்ககிட்டலாம் அந்த நகையை கொடுத்துடலாம், சொத்தை பிரித்து கொடுத்துடலாம், இருக்கிற கேஷை பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு. அதுலேயும் ஒன் ஆஃப் த மேன் நீங்கள் ஒரு நபராக இருப்பீங்க. ஏன்னா குரு இல்லையா, அதனால் உங்களை எல்லாரையுமே பிடிக்குமே. அதனால் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக தேர்ந்தெடுத்து சொத்து பத்தெல்லாம் உங்கள் பேரில் எழுதி வைக்கக்கூடிய ஒரு தருணம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி அப்படின்னா 8ஆம் இடத்துலேருந்து அங்கே 2ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்கள். குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறதால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், நிம்மதி, பண வரவு கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு நிலை. 11க்குடையவன் 8ல் போய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. மற்றபடி வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சில நபருக்கு எதிரிகளால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருந்தாலும், ஆரம்பத்தில் பிரச்சனை வந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம். மற்றபடி உங்களுக்கு 7ல் குரு சூப்பர். எதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, அற்புதமான நேரம் காலம். 9ல் சூரியனுங்க, இது ரொம்ப இதை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். தந்தையால் 9 காரகோ பாவனாசி, கேது இருக்கார், சூரியன் இருக்கார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் தந்தையினுடைய செல்வாக்கு உயரும். எல்லாம் ஆட்சி பெறுகிறார் இல்லையா. அவர் எப்பவும் இல்லாமல் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அவருக்கு பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக போகும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும்.
உங்களுக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு வச்சு இந்தப்பா இதை எடுத்துகிட்டு போ, இதை வாங்கிக்கோ அப்படின்னு உங்கள் தந்தை உங்களுக்கு நிறைய தருவதற்கான ஒரு அமைப்புகள் இருக்குது. தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லணும். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளியில் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. எது வந்தாலும் உங்களுக்கு அது சந்தோஷத்தை தரும், அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அரசியல்வாதிகளுக்கு கூட இந்த மாதம் உன்னதமான ஒரு மாதம். அரசாங்கத்தில் அதாவது சூரியன் 9ல் இருக்கார், 10ல் செவ்வாய் இருக்கார், புதனும் இருக்கார், 9லையும் புதன் இருக்கார். அப்போ பார்க்கும் பொழுது கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு காலம். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 10ல் இருக்கார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரசாயனத்துறை, மெடிக்கல் ஃபீல்டு, செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், அதையும் தாண்டி ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டுமான கலைஞர்கள், மேஸ்திரி, சித்தாள், பெரிய ஆள் எல்லாம் சொல்லலாம். எல்லாத்த விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா 10க்குடையவனே அவன் தானேங்க. அப்போது அவன் வார 9ல் இருந்தாலும் அப்புறம் 10ஆம் இடத்துக்கு உச்சமடைகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ப்ரெஸ் வச்சு நடத்துகிறவங்க, இப்படி நிறைய டாக்குமெண்ட் ரைட்டிங் எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம். எல்லாருக்கும் உன்னதமான ஒரு நேரம். புதன் நல்லா இருக்கான்னு சொன்னால் கம்யூனிகேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் பிரிவில் வேலை பார்க்குறவங்க, இந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான நேரம். அது மட்டும் இல்லை, சிலருக்கு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் கூட வரலாம். ஏற்கனவே நீ ரீச் பண்ணியிருக்கலாம், இல்லை ரீச் பண்ணக்கூடிய ஒரு நிலை அதுலேயும் ஏதாவது ஒரு வேர்டிங்ஸு மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி அது ரெக்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம இருக்கிறது சொல்கிறோம் இல்லையா, அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் மற்றும் இந்த துணிக்கடை, துணி வியாபாரம், அதாவது துணி உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், நகை உற்பத்தியாளர்கள், நகை வியாபாரிகள், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டரு, மியூசிக்கில் ஈடுபாடு இருக்கிறவங்க, நாடக நடிகைகள், நாடகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் சரி, ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய நேரம். உங்களை பொறுத்தவரையிலையும் லட்சுமி கலாட்சம் நிறைந்த ஒரு மாதம்னே சொல்லலாம். ஆனாலும் கூட சனி செவ்வாய் நேருக்கு நேர் பார்வை இருப்பதால் இந்த வெஹிக்கிள் ஓட்டுறாங்க இல்லையா, அது 2 வீலரே இப்போ நிறைய அந்த இதெல்லாம் வச்சு இந்த சாப்பாடு ஐட்டெலாம் வைக்கிறாங்க. அவங்க அது மாத்திரம் இல்லை, கார் டிரைவர்ஸு, ஆட்டோ டிரைவரு, வேன் டிரைவரு, ஜேசிபி போன்ற பெரிய கனரக இயந்திரங்களை இயக்குபவர்கள், நிலக்கரி சுரங்கம், அதாவது சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, நிலக்கரின்னு இல்லை சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, பெட்ரோலியம் ப்ராடக்டில் இருக்கிறவங்க, இது மட்டும் மெஷினரியில் வேலை பார்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டராக இருப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கையில் காலில் அடிபடுறதுக்கோ இன்ஜூரிஸ், அது ரணக்காயங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்போ, செவ்வாய் சனி பார்வை இருந்தால் அந்த ஒரு நிலை. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான ஒரு மாதம். கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன, சாதனை செய்ய போகிறீர்கள் என்று சொல்லலாம். அதான் சொல்கிறேன்னே, உங்களுடைய அபிலாஷை என்னவோ அது நிறைவேறப் போகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், கோரிக்கைகள், எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, இது முடியல, கடன் காட்சி அப்படியே இருக்குது, பையனுக்கு கல்யாணம் ஆகலை, வீடு கட்டலை, உங்கள் கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும்.
செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறதால வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதுசாக வாங்குறது, இல்லை வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடை பெயிண்ட் பண்ணுறது, இதுவும் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இது போல் விஷயங்கள் கண்டிப்பாக எடுத்து செய்வீங்க. மற்றபடி இந்த ராசிக்கு 4, 5, 6 ஆவணி மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி சந்திராசிரம நாள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம் சந்திராசிரமத்தை பற்றி. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 10ல் தான் இருக்கார், நல்லா இருக்கார். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். பிள்ளையாரை போற்றுங்கள். அவர் 9ல் இருக்கார், பிள்ளையாரை போற்றுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த ராசி அன்பர்களுக்கு விளங்கப் போகிறது. சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள், அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்களுடைய சேனல் எல்லாம் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் எங்களை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.